வணக்கம் பாலாஜி. நாளை 231 வேட்பாளருடன் விஜய் ஆலோசனை செய்ய உள்ளார். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் 2 சட்டமன்ற தொகுதிகளில் விஜய் வேட்பாளராகவும் 232 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வேட்பாளர்களை போட்டியிடுவதற்கு விஜய் அறிவித்தார். அதில் ஒரு தொகுதியில் வேட்பாளர்களின் மனு நிராகரிக்கப்பட்டது. விஜய் 2 தொகுதிகளிலும் 231 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழக சார்பிலும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டன. சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த மறுநாள் விஜய் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தேர்தலில் எதிர்கொண்ட சவால்களிலும் மண்டல வாரியாக கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக சார்பில் போட்டியிட்ட 236 வேட்பாளருடன் நாளை ஆலோசனை செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது மே 4ஆம் தேதி நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அன்று பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை குறித்தும் அன்று செய்ய வேண்டிய முக்கிய வேலைகளை குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.